உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மதுராந்தகம் அருகே நிலம் கேட்டு கோரிக்கை வைத்த இருளர் இன பெண்ணிடம் உரிய பதிலளிக்காமல் தரக்குறைவாக நடந்து கொண்டதாக வருவாய் ஆய்வாளர் மீது புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சின்ன வெண்மணி கிராமத்தில் சுமார் 5 தலைமுறைகளாக 20க்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லாததால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தற்காலிக குடிசைகளிலும் அரசு கட்டிடங்களிலும் வசிக்கும் அவலம் நீடிக்கிறது. தங்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என இருளர் இன மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இது குறித்து அண்மையில் பெண் ஒருவர் வருவாய் ஆய்வாளரிடம் முறையிட்டுள்ளார். அப்போது இந்த கிராமத்தில் இடம் வழங்க ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தங்களுக்கு இடமளிக்க கூடாது என கிராம மக்கள் கூறுவதாகவும் வருவாய் ஆய்வாளர் ஷோபனா பேசுவது போன்று ஒரு ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்ஏ கிட்ட போய் பேசுனதுக்கு அவங்க எஸ்டின்னு சொல்லி எஸ்டியை எம்பிசி வீடு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல எங்கள் இடத்துல வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்களுக்காக தான் பேசுகிறாங்க. நாங்கள் வீடு இடம் இல்லாமலாம் இல்லை சார், எங்கள் ஊரில் இடம்லாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தரணுன்னா யோசிக்கிறாங்க. நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் ரைஸ் மில்லாக சுற்றிக்கின்னு ஒரு அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கின்னு எங்கள் குழந்தைங்க சரியாக படிக்கக்கூட மாட்டேங்குதுங்களா. எவ்வளோ இன்னொரு ஜாதி ஆளுங்க உட்காந்து பேசுனா உட்காரு சேரில் உட்காந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனால் கையை கட்டிக்கின்னு ஒரு ஓரமாக நின்று பேசுகிறோம். உங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோன்னு சொல்கிறாங்க. 3 சென்ட் இடம் தான் சார் கேட்குறோம் வாழறதுக்கு, அது கூட எங்களுக்கு தகுதி இல்லையா? அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துமா, வெளியெல்லாம் போய் தங்கி எவ்வளவோ பண்ணுதுங்க. பார்க்கறதுக்கே கஷ்டம் வருது. மழை வந்தால் கூட இந்த ஓடையில் தண்ணி போகுது, பாம்பு வருதா பூச்சி வருதானே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள், ஒரு முடிவாக தெரிய மாட்டேங்குது. எவ்வளவோ வாட்டி கலெக்டர் ஆஃபீஸ்க்குலாம் போகிறோம் வரோம், எங்களுக்கு எந்த தீர்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.